Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா plain பிரியாணி with egg. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், நெய், பட்டை லவங்கம் பவுடர், ரைஸ், உப்பு, மிளகாத்தூள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டெக்ஷா வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டெக்ஷா காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலும் கீயும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆயிலும் கீயும் நல்லா வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் போடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ இது மூணுமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எண்ணெய் கொஞ்சம் காயலை போல். ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணக்கிட்டு அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். ஸோ அதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வணக்கிடும். ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நான் எடுத்துருக்க ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் ரைஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சீக்ரெட் மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ நல்லா வணக்குனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். திருப்பி விடணும். நல்லா திருப்பி விட்டீங்க அப்படின்னா எல்லா மசாலாவும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகும், ஜெல் ஆகும். ஸோ அதுக்கோசரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பாயில் ஆகணும். அது இப்போ பார்த்திங்கன்னா நான் கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கர்ட் ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுடலாம். நம்ம நார்மல் பிரியாணி செய்கிற மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதில் என்னென்னா நம்ம வந்து நான்வெஜ் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால இதுக்கு பேர் பிளெயின் பிரியாணி. ஸோ அது எல்லாம் நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணுற ஸ்டேஜ் இது.
ஸோ நாம் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ரேஷியோ அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ரைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி இன்னொரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்குல்ல. ஸோ திருப்பி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.